ஃபர்ஸ்ட் டைம் இந்த பொட்டேட்டோ வச்சு ஆயிலில் ஃப்ரை பண்ணி குக் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கை பீல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த டிஷ்ஷுக்காக எடுத்துருக்கிறது 2 உருளைக்கிழங்கு. இது நல்லா க்ளீனாக பீல் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். இது வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ அந்த பொட்டேட்டோலாம் வந்து கட் பண்ணலை, ஜஸ்ட்டு ஸ்லைஸாக தான் ஆக்கியிருக்கேன். நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த ஸ்லைஸ்க்கு நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சைஸ்க்கு நல்லா பெண்டிங்காக சிப்ஸ் பொரிக்கிற மாதிரி வந்துக்கணும். ஏன்னா நம்ம சிப்ஸ் தான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி பொட்டேட்டோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நமக்கு தேவை ஆட் பண்ண வேண்டிய மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வாங்க மசாலா போடலாம். இப்போ நான் இந்த பொட்டேட்டோக்கு வந்து இப்போ மசாலா போடுற ஐடியாவில் இல்லை. ஏன்னா நம்ம வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ணும்போது லாஸ்ட்டாக மசாலா போட்டு உளுக்குலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம இப்போ வந்து நான் லைட்டாக உப்பு எடுத்துக்கிறேன். எனக்கு இப்போ எவ்வளோ போடணும்னு தெரில, எதுவும் ஊற்றி மடிப்பாக போடுறேன். லைட்டாக இவ்வளோ எடுத்துருக்கேன். எடுத்துட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அங்கேயும் இங்கேயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அவ்வளோ ஸ்லைஸ் பண்ண தெரியாது. அதனால தான் நான் வந்து மீதி குட்டி குட்டியாக இருக்கும், ரொம்ப குட்டியானதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா உப்பு டேஸ்ட் நல்லா வந்ததுக்கப்புறம் இப்போ நல்லா உப்பு டேஸ்ட் நல்லா தெரியுது. உப்பு இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து செக் பண்ணியாச்சு, உப்பு டேஸ்ட் பண்ண செக் பண்ணிட்டீங்க. இதை ஜஸ்ட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். ஓகே, எனக்கு இந்த எண்ணெய் போதும். இப்போ வந்து நம்ம ஒரு உருளைக்கிழங்கு போட்டுடலாம். நம்ம எண்ணெய் வந்து வெந்துருச்சா இல்லையா காஞ்சிருச்சா இல்லையான்னு செக் பண்ணதுக்காக ஒரே ஒரு பொட்டேட்டோ போட்டுக்கலாம். தெரிக்குது போய் இருக்கு. சிம்மில் சமைக்கலாம். பயமாக இருக்குது.